குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும், ஏன் காத்து கொண்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம், சனி பகவானின் பெயர்ச்சி. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி கோவில்கள் எல்லாத்துலேயுமே இந்த வாக்கியம்தான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனீஸ்வர பகவானின் பெயர்ச்சி வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி, மார்ச் மாதம் 6ஆம் தேதி 6/3/2026 அன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியை விட்டு விலகி நீர் ராசியான மீன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அங்கே ஒரு 2.5 ஆண்டு காலம் அங்கே இருக்க போகிறார். இடையில 2 தடவை வக்ரம் அடைவார். ஏன்னா சூரிய பகவான் வரும்போது அப்படியே அந்த லாங் டிஸ்டன்ஸ் வரும்போது வக்ரம் 2 தடவை வக்ரம் அடைகிறார். சாதாரணமாகவே இந்த சனீஸ்வர பகவான் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு ஈகர் இருக்கும், எதிர்பார்ப்பு. என்ன நம்ம ராசிக்கு எங்கே வந்திருக்கார், இது அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனியா, கண்டகச்சனியா, ஏழரையா, என்ன ஏது அப்படிங்கிற மென்டாலிட்டி எல்லாருக்குமே உண்டு. அது ஏன் அப்படின்னா இந்த சனீஸ்வர பகவான் நீதிமான், தர்மக்காரகன், ஆயுள்காரகன். இந்த சனீஸ்வர பகவான் ஒரு காவல்காரர் மாதிரி. இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, இல்லை ஏதோ ஒரு என்கொயரிக்காக போலீஸ்காரங்க வராங்க, தவறுதலாக உங்கள் வீட்டை கதவை தட்டிட்டாங்க, தவறுதலாக நீங்கள் கதவை திறக்கிறீங்க, போலீஸ் நிற்கிறது. உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு படபடப்பு, படபடப்பு, பயம். என்னடா அது, நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கேன்னு. நீங்கள் ரொம்ப நல்லவர், ஆனால் அந்த பயம் இருக்குது பாருங்கள். ஏன்? அதுதான் அந்த காவல்காரர்களை பார்த்தாலே ஒரு வித படபடப்பு. அதனால தான் அந்த சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு படபடப்பு, ஒரு இது எல்லாமே கிடைக்கும். அந்த வகையில் இந்த மீனராசிக்குள்ளே நுழையக்கூடிய சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷபத்தையும், 7ஆம் பார்வையாக கன்னியையும், 10ஆம் பார்வையாக தனுசுவையும் பார்க்குறார். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவானுக்கு 3, 7, 10 விசேஷமான பார்வைகள். சனி பகவான் ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாலும் பார்வை ஓரளவுக்கு நல்ல விதமாக இருக்கும், பெரிய அளவில் பாதகங்கள் இருக்காது. ஆனால் இதே சனீஸ்வர பகவான் வேறு எங்கேயாவது இருந்தார்னா அதுக்குண்டான ஒரு பாடங்களை நமக்கு கொடுப்பார். அந்த பாடங்களை பாடமாக எடுத்துக்கிட்டு நம்ம முன்னேறணுமே தவிர பயப்படக்கூடாது. அதேமாரி சனீஸ்வர பகவானுக்கு பிரீத்தி அப்படின்னா சனி பகவான் காயத்ரி தான். சனி பகவான் காயத்ரி சொன்னாலே ரொம்ப விசேஷம். ஓம் காகத்வஜாய வித்மிகே கட்கஹஸ்தாய தீமிகி நன்னோ மந்த பிரச்சோதயாத். மந்தன்னா என்னென்னா மெதுவாக போகக்கூடியவர். ஏன்னா சூரியன்லேருந்து ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய கிரகம் இந்த சனீஸ்வர பகவான். அதனால தான் சூரியனை சுற்றி வர 2.5 ஆண்டு காலம் ஆறுது. இப்போ 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மீனராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறார் இந்த சனீஸ்வர பகவான். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி தெரிஞ்சுப்போம். முதற்கண் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி உங்களோட ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சனீஸ்வர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சனீஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயர்ச்சி அடைகிறார். சனீஸ்வர பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருந்துட்டு அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார். இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகாயாதிபதி, சகாயாதிபதி, சுகாதிபதி, 3 நாளுக்குடைய அதிபதி 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்து குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தார். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இருந்தாலும் அதில் ஒரு திருப்தியின்மை, உறவினர்களிடம் கருத்து வேறுபாடு, உடல் ஆரோக்கியத்தில் குளறுபடி, மன ஆரோக்கியத்தில் தெளிவின்மை, இப்படிலாம் நிறைய இருந்தது. ஆனாலும் சவாலை எடுத்துக்கிட்டு வெற்றி எடுத்துக்கிட்டீங்க. ஆனாலும் ஒரு 10-12 வருஷமாகவே இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு
பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை. ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு. சில சமயம் உங்களுக்கு சில நன்மைகள் நடந்திருக்கு குரு பகவானால. அந்த வகையில் இந்த சகாயாதிபதியும் சுகாதிபதியுமான சனீஸ்வரன் இப்ப எங்க வரப்போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துக்கு வரப்போறார். அர்த்தாசிரம சனி விலகியது. முதல்ல உங்களோட கஷ்டங்கள் விலகிடுத்துங்க. 5ஆம் இடம் அப்படிங்கும் போதே வரும்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா குழந்தைகள் மூலமா சில குழப்பங்கள் இருக்கும். குழந்தைகளை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க, உங்களோட மேற்பார்வையிலே வச்சுக்கோங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். அதனாலேயே ஒரு மனசில் தெளிவு இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும். இப்போ அந்த காலத்தில் கோவில்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமாக ஏன் கட்டினாங்க? யாராவது இதை பற்றி யோசிச்சிங்களா? இப்போ எல்லாரும் வாய்கிழிய பேசுகிறாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் உன் கை காசை கூட ஒரு ஹாஸ்பிட்டல் நீ கட்டி இலவசமாக பாரேன், யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கெல்லாம் வழி கிடையாது. வாய் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த கோவிலை இடிச்சிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டலாமே, இந்த கோவிலுக்கு இவ்வளோ செய்யறதுக்கு, இந்த தேவாலயத்துக்கு இவ்வளோ செய்யறதுக்கு அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. ஆனால் அதோட தாத்பரியம் என்ன தெரியுமா? அவ்வளோ பெரிய கோவில், அவ்வளோ பெரிய பிரகாரம் கட்டுறாங்க அப்படின்னா ஆரோக்கியத்திற்காக. அதுக்காக தான் எல்லாமே சொல்லுவாங்க, பிரகாரத்தை ஒரு 3 தடவை சுத்தணும், 6 தடவை சுத்தணும், 9 தடவை சுத்தணும்னு. வாக்கிங். இப்போ அங்கங்கே பார்க்கு கட்டுறீங்க, அங்கங்கே எக்ஸசைஸ் மிஷின்ஸ், அது கோவில்லே இருக்கு. பிரகாரத்தை ஒரு 9 தடவை சுத்துங்க, வாக்கிங் முடிஞ்சு போச்சு. இதில் உங்களுக்கு ஒரு வரும்போது போனஸாக கொஞ்சம் பிரசாதமும் கொடுப்பா. அதுக்காக தாங்க கோயிலெலாம் கட்டினது. அப்போ இந்த ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த ஆன்மீக பயணங்களை நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், மன ஆரோக்கியமும் கண்டிப்பாக கிடைக்கும். நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவளுக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கலாங்க. இந்த உத்தியோகத்தில் தொடரலாமா இல்லை வேணாமா, வேறு உத்தியோகம் பார்க்கலாமா, நீங்கள் கரெக்டாக டிசைட் பண்ணுங்கள். முடியுமா, இல்லை இதிலேயே கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வேண்டாமா அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, வேறு உத்தியோகம் போனால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல உத்தியோகம் உங்களுக்கு அமையும். அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா, சாதாரண விருச்சிக ராசி தொழில் அதிபர்கள் அப்படிங்கும்போது கட் அண்ட் ரைட்டாக இருப்பீங்க. இந்த ஃப்ளெக்சிபிள் கிடையாது உங்கள்கிட்ட. அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட், அதே தான் மைனஸ் பாயிண்ட்டும். ஏன்னா சில இடத்துல அந்த நெளிவு சுழிவுகள் எல்லாம் வச்சுக்கணும், வேறு வழி இல்லை எங்கேயுமே. இப்போ மேனேஜர் வராரு அப்படின்னா நம்ம உருன்னு நம்ம கடுமையாக நம்ம அவர்கிட்ட பார்த்தோம்னா உத்தியோகம் போயிடும். அப்போ அவரை கொஞ்சம் அப்படி சரி பண்ணிக்கணும். அந்த மாதிரி தொழில் அதிபர்கள்லாம், அந்த விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் அதிபர்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. பணியாளர்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. 3ஆம் பார்வையாக உங்களது கலத்திர பாவத்தை பார்க்குறாரு சனீஸ்வர பகவான். வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதுதாங்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட். என்றைக்குமே நமக்கு வாழ்க்கை துணை பெரிய சப்போர்ட்டாக இருந்தால் தான் விசேஷம். ஏன்னா அப்போ தான் குடும்பம் நல்லபடியாக இருக்கும். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் முறைச்சிக்கிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? குடும்பம் எப்படி ஓடும்? ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணை அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதேமாரி கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். எல்லாம் நல்லபடியான ஒரு முன்னேற்றம். 7ஆம் பறவை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. தொட்டது துலங்கும். தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் தொட்டது துலங்கும். அற்புதமான ஒரு முன்னேற்றம். தொழில் வியாபாரம் ரொம்ப லாபம் வரும். 10ஆம் பார்வையாக உங்களது தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். தனவரவு அற்புதமாக கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? உழைக்கணும். உழைச்சா தான். என்றைக்குமே உழைச்சி அந்த காசில் சாப்பிட்டுட்டு தூங்குங்க, நல்ல தூக்கம் வரும். ஒருத்தனை ஏமாற்றி சம்பாதிச்சு இது பண்ணுங்க, அன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அது சரியாக நமக்கு தூக்கத்தையும் கொடுக்காது, மன வருத்தத்தை தான் கொடுக்கும். கரெக்டாக? உங்களுக்கு இப்போ எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உழைப்பு வீண் போகாது. ஒரு வருமானம் அருமையாக வந்து சேரும். குடும்ப ஒற்றுமை பலமாக இருப்பதால் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள். குடும்பம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு.
மனதில் அவ்வப்பொழுது சிறு சிறு சலனங்கள் தோன்றினாலும் அற்புதமான ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த பஞ்சமஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் செய்த பலாபலன்கள் இந்த புண்ணியத்தில் உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அமையும். ஆக இந்த சகாயாதிபதி சுகாதிபதி உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்தாலும் சில அற்புதமான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை அன்னதானம் பண்ணுங்க. நீடி பீப்புள் இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சு, இந்த மாற்றுத்திறனாளின்னு சொல்கிற பதிலாக அவளுக்கு ஒரு அன்னதானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்ச யதாசக்தி யதாகிரண்யம், உங்களால் என்ன முடிகிறதோ அது டிஃபனோ இல்லை என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. நவகிரகங்களில் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் போடுங்க, அது போகிறோம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் ஏதாவது வந்தால் விட்டுறாதீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களது சகாயாதிபதியும் சுகாதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.